ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 5. இந்த ஸ்லோகத்தின் பதத்தை இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். தேவி பூஜையின் மகிமை. ஸ்திரீ புருஷ வசியம். பிரணத ஜன சௌபாகிய ஜனனி. வணங்கும் ஜனங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் தோற்றுவிக்கும். த்வாம் உன்னை, ஹரி விஷ்ணு, ஆராத்ய பூஜித்து, புரா முன்னோர் சமயம், நாரி பூத்வா பெண் வடிவு கொண்டு, புரரிபும் அபி முப்புறம் எரித்த பரமசிவனையும் கூட, சோபம் மனம் சலிக்கும்படி, அனயத் கவர்ந்தார், ஸ்மர அபி மன்மதனும், த்வாம் உன்னை, நத்வா வணங்கி, ரதி நயன லேகியேன வபுஷா ரதி தேவி கண் கொண்டு பருகும் அமுதம் போன்ற வடிவம் கொண்டு, மகதாம் மகான்களான, முனீனாம் அபி முனிவர்களுக்கும் கூட, அந்தரங்கத்தில் மோகாய மதிமயக்கம் உண்டாக்கும்படி, பிரபவதிஹி சக்தியுள்ளவன் ஆகிறான் என்பது நிச்சயம். பிரணத ஜன சௌபாகிய ஜனனி. தேவியை ஆராதித்தவர்களில் தலை சிறந்தவர்களாக மகேஸ்வரர், மாதவர், பிரம்மா, மன்மதன், ஸ்கந்தர், நந்திகேஸ்வரர், இந்திரன், மனு, சந்திரன், குபேரன், அகஸ்தியர், துர்வாசர் என 12 கூறப்படுவர். தேவியை ஆராதித்த பெருமையால் தேவியை போல் எல்லோருடைய மனதையும் கவரும் மோகினி வடிவத்தை விஷ்ணு எடுத்துக்கொண்டு பார்க்கடல் கடைந்த பின் அமுதத்தை பங்கிடும்போது அசுரர்களை மயக்கினார். அந்த மோகினி வடிவத்தை காண பரமசிவனும் விரும்பவே மீண்டும் ஒருமுறை அவருக்காக அவ்வுருவை காட்டினார். அப்போது தன்னையும் மறந்த பரமசிவன் மோகினியை தொடர்ந்து ஓடி தழுவிக்கொண்டார் என்ற பாகவத புராணமும் மற்ற புராணங்களும் கூறுகின்றன. ரதி நயன லேகியேன வபுஷா. மன்மதன் பரமசிவனுடைய நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட பின் தேவியின் கடாட்சத்தால் மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாமல் மனைவியான ரதியின் கண்ணுக்கு மட்டும் புலப்படும்படியான அழகு மிக்க சூக்ஷ்மமான சரீரத்தை அடைந்தான் என்பது வரலாறு. இந்த 5வது ஸ்லோகமும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தின் 84வது நாமமும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அந்த பொருளை இப்பொழுது பார்க்கலாம். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிஹி. சிவனது நெற்றிக்கண் தீயால் எரிக்கப்பட்ட மன்மதனை பிழைப்பூட்டிய சஞ்சீவினி மருந்து என்பது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் 84வது நாமத்தில் சொல்லப்படுகிறது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.